வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.4 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். Two light sources have intensity of light as I0. What is the resultant intensity at a point where the two light waves have a phase difference of pi/3? ஸோ ரெண்டு லைட் சோர்ஸ் இருக்குது, அந்த ரெண்டுக்குமே ஒரே இன்டென்சிட்டி வேல்யூ தான். ரெண்டோட இன்டென்சிட்டி வேல்யூவும் சேமாக இருக்குது I0. இந்த ரெண்டுக்கும் இடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/3 இருக்கும்போது ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும், அதுதான் கொஸ்டின். ஸோ சம் ரொம்ப ஈஸி. இன்டென்சிட்டி I0ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ போன சம்மில் நம்ம என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணோமோ, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இன்டென்சிட்டி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா தான் எடுக்கணும். ஸோ இப்போ ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் π/3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த பைக்கு பதிலாக, இந்த ஆங்கிளுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், π/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்கும், π/3 கீழே ஒரு 2 இருக்குது, ரைட்? ஸோ இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். π/3 இந்த பையை தூரத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக π/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது. அப்போ இந்த 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 6 ஆயிரும். அப்போ ஆங்கிள் வேல்யூ என்னவாயிரும் அப்படின்னா π/6 அப்படின்னு சொல்லி மாறிடும். பைனா எவ்வளவு, 180. அப்போ 180யை 6ஆல் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்கள். 1 6 is 6, 3 6 are 18, 30. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 30 டிகிரி வரும். இப்போ cos 30க்கு வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், √3/2. அப்போ முன்னாடி இருக்கிற 4 I0 அப்படியே இருக்கும். cos 30க்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், √3/2. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அப்போ அந்த ஸ்கொயரை மறந்துடக்கூடாது. இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், 4 I0 ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆகும், √3 × √3, ஏன்னா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, கீழேயும் 2 × 2. இப்போ 2 × 2 எவ்வளவு, 4, 4ம் 4ம் கேன்சல் ஆயிரும். √3 × √3 என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ 3 I0. That's all. Thank you.